சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் இலங்கையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக 3 வயதுடைய சிறுமி உயிரிழந்துள்ளதாக கூறி உறவினர்கள் சிறுமியை சடலம் என்று நினைத்து மயானத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் அந்த சிறுமி கண்விழித்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. தம்புள்ளை பகுதியில் சட்டவிரோதமான மதுபானத்தை அருந்திய 4 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதேசவாசிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக போலீசார் தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். தம்புள்ளை விகாரை சந்தி பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் இவ்வாறு சட்டவிரோதமான மதுபானத்தினை அருந்தி இருவர் உயிரிழந்திருந்ததாகவும் தொடர்ந்து அதே மதுபானத்தை அருந்தி மேலும் இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களது சடலம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் இவர்களுக்கு சட்டவிரோதமான மதுபானத்தினை வழங்கியவர்கள் என்று கூறப்படுகின்ற நபர்கள் ஏற்கனவே போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறானவர்களாலே தற்பொழுது 4 உயிர் போயிருப்பதாகவும் இப்படி அடிக்கடி இந்த சட்டவிரோத மதுபானத்தால் எமது பகுதியில் பெரும் பிரச்சனை ஏற்படுவதாகவும் பலரது உடல்நிலை பாதிக்கப்படுவதாகவும் பலர் இறந்து போவதாகவும் பொதுமக்கள் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதுடன் தொடர்ந்து இந்த பகுதியில் சட்டவிரோத மதுபானத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்திருப்பதாக ஊடகங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாட்டில் இவ்வாறான கள்ளசாராயம் என சொல்லப்படுகின்ற சட்டவிரோத மதுபான பாவனை என்பது அதிகரித்திருக்கிறது. அதன் எதிரொலியாக பலர் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையிலே 4 மரணங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக உயிரிழந்த சிறுமியை அடக்கம் செய்ய சென்ற நிலையில் சிறுமி திடீரென கண்விழித்து பார்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் மெக்சிகோ நாட்டில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. வயிற்று வலி காரணமாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட சிறுமி உயிரிழந்ததாக கூறப்பட்டதாகவும் தொடர்ந்து அந்த சிறுமிக்கான இறுதிக்கிரியைகளை மேற்கொண்டு விட்டு உறவினர்கள் மற்றும் பலர் இணைந்து அவரை மயானத்திற்கு கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் திடீரென சிறுமி கண்விழித்து பார்த்ததாகவும் அதன் பின்னர் சிறுமி உண்மையிலே இறந்து போனதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த சிறுமி 3 வயதுடைய சிறுமி என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அவ்வப்போது இப்படியான விடயங்கள் பல இடங்களில் நடைபெறுவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. காரணம், மருத்துவர்களின் அவதான புள்ளியால் தான் இப்படியான விடயங்கள் நடக்கின்றது என்கின்ற கருத்துக்களும் நிலவி வருகின்றது. ஆகையால் கண்விழித்து பார்த்த சிறுமி ஏற்கனவே உயிருடன் இருந்திருக்கின்றார். அதற்கு பிறகுதான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. சரியான சிகிச்சை வழங்கி இருக்கின்ற பட்சத்தில் அந்த சிறுமி தொடர்ந்தும் உயிருடன் இருந்திருக்கலாம் அல்லது இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் பலர் பகிர்ந்து வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.